விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. அகண்ட காவிரி பெருக்கெடுத்து பாயும் திருச்சியில் வேளாண்மை செய்ய முடியாமல் விளைநிலங்களை தரிசாய் போடும் நிலை காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பொன்னி நதியாம் காவிரியாறு பாய்ந்து செழிக்கும் திருச்சி மாவட்டம் விவசாயத்தால் வளம் கொழித்து வருகிறது. 1,20,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி நிலங்களில் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை விளைவிக்கிறது திருச்சி மாவட்டம். விவசாயத்திற்கு பேர் போன திருச்சி மாவட்ட விவசாயிகள் விளைநிலங்களுக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் பெரும் சிக்கலை சந்திக்கின்றனர். மாடுகள் கட்டி உழுத காலம் மலையேறி போய்விட்டது. இப்போது எல்லாமே இயந்திரம்தான். உழுவதற்கான டிராக்டர் முதல் அறுவடைக்கான இயந்திரம் வரை விளைநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் சிரமங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். முன்னாடிலாம் ஏர்மாடு வச்சு உழுதாங்க. இப்ப ஏர்மாடுலாம் போயிடுச்சு. நவீன இயந்திரங்கள் மூலியமா தான் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா இயந்திரங்கள் செல்வதற்கான வழித்தடை எங்கேயுமே கிடையாது. வேளாண் பரப்புக்கு செல்றதுக்கு ஒரு டிராக்டர், உழுவுறதுக்கு டிராக்டர் கொண்டுகிட்டு போக முடியல. அறுவடை செய்யறதுக்கு அறுவடை இயந்திரம் கொண்டுகிட்டு போக முடியல. தார் சாலை கேட்கல, சிமெண்ட் சாலை கேட்கல, மண் சாலை, வேளாண் சாலை, இயந்திரங்கள் செல்வதற்கு உண்டான சாலையை தான் கேட்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 70 விழுக்காடு இளைஞர்களும் 50 விழுக்காடு பெண்களும் விவசாயத்தில் இருந்து விலகி வேறு தொழில்களுக்கு மாறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படியான சூழலில் இயந்திரங்களை விளைநிலங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான செலவுகள் மேலும் மேலும் அதிகரித்து சுமையும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். எனவேதான் வேளாண் சாலை என்கிற யோசனையை முன்வைக்கின்றனர். 30 அடி அகலம் வரை இருக்க வேண்டிய வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகளால் 6 அடி வரை சுருங்கிவிட்டதாக சுட்டிக்காட்டும் விவசாயிகள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் வேளாண் சாலை அமைத்து தரலாம் என்கிறார்கள். டிராக்டர் கொண்டு போனாலும் சரி, உழவடை கருவிகள் கொண்டு போனாலும் சரி, விவசாய விடுபொருள் கொண்டு போனாலும் சரி, விளைபொருள் கொண்டு போனாலும் சரி, அந்த கடைசி பகுதி வரைக்கும் பாதை வசதி இருந்தால் தான் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அதற்கான வசதி இல்லை. இந்த வாய்க்கால்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் வேளாண் சாலைகள் அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு கடமடை பகுதி வரைக்கும் வண்டி வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக இருக்கும். இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான சாலை இல்லாததால் விளைநிலங்கள் தரிசாய் கிடப்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டோம். அப்போது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் கிடைத்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீ ஹரீஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.